இன்றைக்கி நண்டு சமைக்கலாம் வாங்க. நண்டை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தயிரில் ஊற வச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இது மாதிரி ஒயிட்டாக நல்லா க்ளீனாக அழகாக வந்துடும். இது மாதிரி இப்படி சமைச்சோம்னா நண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒயிட்டாக அப்படி க்ளீனாக வரணும்னா க்ளீன் பண்ணிவிட்டு தயிரில் கொஞ்ச நேரம் ஊற வைங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட்டு ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னாக்க அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டை பூ கிராம்பு ஏலம் எல்லாம் சேர்ந்த மிக்ஸ்டு கரம் மசால் பட்டை. அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு கறி மசால் பட்டை அந்த மிக்ஸ்டு பவுடரை போட்டுட்டு அது பொரிஞ்சதும் அதில் இந்த நண்டை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். இப்படி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா இதில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நண்டு நமக்கு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்மெல் போயிட்டு அந்த நல்ல பட்டை பூ கிராம்பு அந்த ஸ்மெல் நல்லா ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதில் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆயிலில் பட்டை பூ இதெல்லாம் சேர்த்ததில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணி ஓரளவு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே இப்போ ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே இதில் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. 3 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே ஓரமாக அப்படி ஒதுக்கிட்டு அந்த எண்ணெய் மிச்சம் அப்படியே வடிஞ்சு வர்ற அந்த எண்ணெயில் நம்ம என்னென்ன மசாலா பொடி ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல இப்போ தான் நண்டு செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ மிளகா பொடி ஆட் பண்ணிடுவோம். மிளகா பொடி நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறோம். அப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே வீட்டில் நம்ம தயாரித்து வச்ச பொடிகள் தான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நல்லா இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் அந்த பக்கம் தக்காளி வெங்காயம் இதையும் என்ன பண்ணிடுங்க, நல்லா பொடியாக நறுக்கிட்டு அரைச்சிட்டு அதை இதில் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம அரைச்சி ஆட் பண்ணி இதை அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த நண்டு வாடை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வதக்கிட்டோம். நம்ம 10 நிமிஷம் வதக்கிட்டோம். 10 நிமிஷம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போகிறோம். நான் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டாச்சு. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எந்த வித டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நண்டு கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து இதை சாப்பிட்றதுக்கு ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.